ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 439வது நாமாவளியாக ஓம் தெய்வ சிந்தகாய நமः. முருகப்பெருமான் அந்த நாமாவளி உயர்ந்த சிந்தனை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது தெய்வ அப்படின்னாலே கடவுள் தொடர்புள்ள அப்படின்னு அர்த்தம். அதாவது உயர்ந்த தெய்வ சம்பந்தப்பட்ட சிந்தனை இறை சக்திக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சக்தியை நம்ம பின்பற்றும்போது அந்த ஆற்றல் நமக்கும் கிடைச்சிடும். அதனால தான் இறை அருளால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அதிருஷ்டம், எதிர்பாராத பாக்கியங்கள், அருள் சக்தி எல்லாம் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஏற்பட்ட அந்த அதிருஷ்டத்தை நமக்கு கொடுப்பதற்காக, அடியார்களுக்கு கொடுப்பதற்காகவே இறைவன் சிந்தனையோடு இருக்காராம். இறைவன் முருகப்பெருமான் சிந்திச்சுட்டே இருக்காராம், அடியார்களுக்கு எல்லாம் இந்த அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த தவத்திற்கு தகுந்த பலாபலனை கொடுப்பதற்காக அவர் அனுகிரகம் பண்ணுவதற்காக சிந்திக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா எல்லா விதமான நல்ல உயர் சிந்தனைகள் எல்லாம் மனிதனிடத்தில் வெளிப்பட அந்த ஜீவன் பக்குவப்படும். அப்போ அதற்கான ஆற்றல் இறை அருளால் தான் கிடைக்கும். இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றார் சிவபுராணத்தில். அப்போ இறைவனுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். முதல்ல நல்ல சிந்தனை வரணும். அதுக்கு தான் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லும்பொழுது முதல்ல சிந்திக்கிலேன் அப்படின்றார். இறைவனை பற்றி முதல்ல சிந்திக்கணும். சிந்திக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனே சந்திக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன், புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே அப்படின்வார். அப்படி முதல்ல இறைவனை பற்றி முதல்ல சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தாதான் அந்த புத்தியில் ஏற்படக்கூடிய கிளேசங்கள், இந்த காய கிளேசம், திருப்பி ஜனனம் எடுத்துகிட்டே இருக்க அந்த உடம்பு சம்மந்தப்பட்ட அந்த தோஷங்கள் எல்லாமே விலகும். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னா நல்லதை சிந்திக்கணும். அதனால தான் சிந்திக்கிலேன் முதல்ல சொல்கிறார். தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் அடுத்தது தான் அது. ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன், முருகப்பெருமான மனசால் நினச்சிட்டே இருக்கணும். பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன்றார். சத்தியத்துக்காக எப்பொழுதும் சிந்தனை இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் இறைவன் யாரை நினைப்பார்னா அந்த ஆத்மாவை பற்றி நினைப்பார். அப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனை உடையவராக முருகனே இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் தெய்வ சிந்தகாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.